இது வந்து எதிர்பார்க்கப்பட்டதுதான். கடந்த வாரம் உச்சநீதிமன்றத்திலிருந்து மீண்டும் வந்து இங்க இருக்க ஃபர்ஸ்ட் டிவிஷன் பெஞ்சுக்கு அத ஷிஃப்ட் பண்ணும்போதே, திரும்ப இது வந்து ரிவ்யூக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா, இதுல எந்த விதமான கான்கிரீட் முடிவும் அன்னைக்கு ஒருவேளை ஆர்டர்ஸ் ப்ரொனவுன்ஸ் பண்றதா இருந்தா, அன்னைக்கு ஹியரிங்க்கு பிறகு உடனே வந்து முதல் பெஞ்ச் வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்ச் வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனா அன்னைக்கு சொல்லலன்ற போது மறுதணிக்கைக்கு உட்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் அன்னைக்கு தகவல்கள் இருந்தது. அது இன்றைக்கு உறுதியாகி இருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து அரசியலாக அல்லது வர்த்தக ரீதியாகவும் விஜய்க்கு வந்து மிகப்பெரிய சர்க்கலை உண்டாக்கும். ஏன்னா வந்து ப்ரொடியூசர் ஏற்கனவே பெரிய அளவுல இதுல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. சேட்டலைட் ரைட்ஸ்ல இருந்து, ஓடிடி ரைட்ஸ்ல இருந்து, அது போக வந்து மற்ற இன்ஃப்ளூயன்சர்ஸ் இது மாதிரி எல்லா இடங்கள்லயும் பிசினஸ் வந்து பெரிய அளவுல பாதிக்கப்படும். குறித்தான நேரத்துல ஒரு படம் வெளியாகல அப்படின்னா பிசினஸ் வந்து பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும் அப்படிங்கிறது எல்லா ப்ரொடியூசர்ஸ்க்குமே தெரியும். அது சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே தெரியும். இதற்கு ஆரம்பத்திலிருந்து அரசியல் கட்சிகள் ஸ்டாலின் அல்லது ராகுல் காந்தி போன்றவர்கள் ஏற்கனவே வந்து இப்போது சிபிஎஃப்சியும் சிபிஐ இடி வரிசையில சேர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க கூட அவங்க ஒப்பீனியனை சொல்லியிருந்தாங்க. பட் இதுவரைக்கும் விஜய் வந்து இதுல பேச மறுக்கிறார். அவர் எதுவுமே நேற்றைக்கு முந்தைய நாள் நடந்த செயல் வீரர் கூட்டத்தில் கூட பிஜேபியை குறித்தோ அல்லது மத்தியில் இருக்கக்கூடிய புலனாய்வு நிறுவனங்களை குறித்தோ அல்லது சென்சார் போர்டு குறித்தோ எந்த விதத்திலையும் எந்த இடத்திலையும் எதையுமே தொட்டு பேசவே இல்லை. அந்த மாதிரியான அரசியலை அவர் தொடர் மறுக்கிறார். அதை தொட்டு என்றைக்கு விஜய் பேசுகிறாரோ அன்றைக்கு தான் அவருக்கு வந்து இங்க தமிழ்நாட்டுல அவருக்கு வந்து அரசியல் வந்து அவருக்கு சாதகமாக மாறும் அல்லது அவருக்கு அது வந்து ஓரளவு அட்வான்டேஜஸா மாறும். விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் பிஜேபி எதிர்ப்புங்கிறது பேச வேண்டாம். சென்சார் போர்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்னாலும் அதை எதிர்த்து பேச வேண்டாம் என்கிற முடிவில் இருக்கிறாரோ என்னவோ தெரியவில்லை. சிபிஐ வழக்கும் அவருக்கு எதிராக திரும்புவது கரூர் கொடுந்துயர சம்பவத்தை ஒட்டிய சிபிஐ வழக்கும் அவருக்கு எதிராக திரும்பக்கூடும் என்ற அச்சத்தில் இருக்கிறாரோ என்னவோ தெரியவில்லை. அப்போ இந்த படம் வந்து அரசியலாக்கப்படுதா? இதுல அவர் வந்து இதுல பேசியிருக்கிறதே அரசியல் தானே. நீங்க ட்ரெய்லர்ல பார்க்கும் போதே தெரியும், முழுமையா அரசியல் தான் பேசியிருக்காரு. இதுல எல்லாரும் நல்லது பண்ணுங்கன்னு அரசியலுக்கு வர சொன்னா எல்லாரும் ஊழல் பண்றீங்களா, எல்லாரும் மக்களுக்கு எதிராக செயல்படுகிறீர்களா அப்படின்னு அந்த பஞ்ச் டயலாக்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இது வந்து ஏற்கனவே சர்க்கார் படமோ இல்ல மெர்சலோ அந்த பேசின அரசியல் வேற. இன்னைக்கு வந்து இவர் வந்து இவருக்கு இது வந்து ஒரு பெரிய லான்ச் பேடா இருக்கணும் அவரோட அரசியலுக்கு. அதுவும் தேர்தலை ஒட்டி ரிலீஸ் பண்றதுன்னு முடிவு பண்ணதே இந்த தேர்தலில் அவருக்கு அதிக வாக்குகளை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அவங்க எதிர்பார்த்தாங்க. ஆனா அது நடக்காம போயிடுச்சு. அதனால அந்த அரசியல் பேசுனதுனாலதான் இந்த படத்துக்கு இவ்வளவு நெருக்கடிகள் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா எஸ் வி சேகர் பட தயாரிப்பு நிறுவனம் ஆகட்டும், விஜய் ஆகட்டும், ஜனநாயகன் படத்திற்கான அந்த அனுதாபத்திற்காக வழக்கு தாக்கல் செஞ்சிருப்பதாகவும் அரசியல் அவங்கதான் பண்றாங்கிறதையும் அவர் தெரிவிச்சிருந்தாரு. அது குறித்து உங்களோட பார்வை? நான் எஸ் வி சேகரோட காமெண்ட்ஸ்க்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பல. எனக்கு அது தேவைன்னு நினைக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் இதுல இருக்கக்கூடிய அரசியலை அல்லது இதுக்கு பின்னால இருக்கக்கூடிய ஹிடன் அஜெண்டாவை விஜய் வந்து வெளியில வந்து பேசணும். விஜய் பேசாத வரைக்கும் இது வந்து சிக்கலாகவே தான் அவருக்கு மாறும். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி லட்சுமி சுப்பிரமணியன்.